திருச்சிற்றம்பலம். இவ்வாறு சேக்கிழார் பெருமான் இவன் செய்து பரியந்தம் நன்னெறி நிறிவு வரும் காலத்தில் காமச்சுவை நிரம்பிய சிந்தாமணி என்னும் நூலை சைவ சமயங்களும் அதன் தமிழின் இனிமை கருதி கற்று தமது பொன்னே போன்ற வானாலை வீணாளாக கழிப்பாராயினார்கள். அது நெற்குத்தி உண்ணாது உமைக்குத்தி கைவருந்துவது போலும். கறவை பசு நிற்க மலட்டு பசுவை கறந்து உளந்தளர்வது போலும். பூஞ்சோலை வழியிருக்க குழியில் விழுந்து சேற்றில் சிக்கி தவிப்பது போலும். கரும்பிருக்க இரும்பை மென்று பல்லுடைத்துக் கொள்வது போலும். விளக்கிருக்க மின்மினியை நாடுவது போலும். கலகமிடும் நமன் முருட்டு கையற் பொய்யே கட்டி நடத்திய சிந்தாமணியை மெய் என்று உலகிலோர் சிலர் கற்று நெற்குத்துண்ணாது உமை குத்தி கைவருந்தி கறவை நிற்க மலடு கரந்துளந்தளர்ந்து குளிர் பூஞ்சோலை வழியிருக்க குழியில் விழுந்தளறு பாய்ந்து விலை தருமின் கரும்பிருக்க இரும்பை மென்று விளக்கிருக்க மின்மினி தீ காய்ந்து நுதல். அனபாய மன்னரும் அந்த சீவக சிந்தாமணியை மெய்நூல் என்று எண்ணி பாராட்டி கேட்பாராயினார். அதனை அறிந்து சேக்கிழார் பெருமான் வருந்தினார். மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல் என்றபடி அமைச்சராகிய அவருக்கு மேல் வருந்தன்மை தெரிந்தது. அதை படிச்சாக்கா இதுக்கு அவருக்கு என்ன நன்மை பயக்கும் என்ன தீமை பயக்கும் அப்படின்ற உணர்ந்த நம் அமைச்சர் பெருமானாகிய தெய்வ சேக்கிழார் பெருமான் அரசனை திருத்துவது அமைச்சனது கடமையே அன்றோ அப்படின்னுட்டு அரசன் தீவழி செல்வானாயின் உலகமும் அவ்வழி செல்லும். அரசன் எவ்வழியோ குடிகளும் அவ்வழி. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சமன் சமயத்துல இருந்த கூன் பாண்டியன் எவ்வழி இருந்தானோ அம்மக்களும் அவ்வழியே சென்றனர்கள். அதனால அரசன் எவ்வழியோ அவ்வழி குடிகள் கூன் பாண்டியன் சமன் சமயம் புகுந்ததனால் பாண்டி நாடும் அச்சமன் இருளால் மூடப்பட்டது. ஆதலின் அரசனை திருத்தி நல்வழிப்படுத்த எண்ணினார். தம் உயிர்க்குருதி என்னார் தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்றுரைக்கும் வீர என்ற அமைச்சரது தன்மையை கம்பர் கூறுவதும் ஈண்டு சிந்தித்தற்குரியது. சேக்கிழார் மன்னரை சந்தித்து, அரசரேரே, நீர் தெய்வ நலமிக்க சைவ சமயமாய் இருந்தும் இருமைக்கும் நன்மை செய்யாத அவக்கதையை கேட்டு, அதாவது இம்மைக்கும் நன்மை தராது மறுமைக்கும் நன்மை தராது இருமைக்கும் நன்மை செய்யாத அவக்கதையை கேட்டு பொழுது கழிக்கின்றீர். இம்மை மறுமை வீடு என்னும் மும்மைக்கும் நன்மை பயக்கும் சிவக்கதையை கேட்டு உயிருக்கு உறுதி தேடுவாய் என்றார். மன்னர், ஐயா, இது அவக்கதையாயின் சிவக்கதையாது? அதன் அருமையும் பெருமையும் யாவை? அதனை கூறியவர் யார்? கேட்டவர் யாவர்? உய்வு பெற உரைத்திடுவீர் என்று கேட்டார் மன்னர். சேக்கிழார் பெருமான் சொல்றார், வேந்தரே, திருவாரூரிலே கருமூலம் அகற்றும் திருமூலநாதராம் சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்க சமயக்குறவர் நால்வருள் ஒருவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் 11 பாக்களால் திருத்தொண்ட தொகை பாடி அருளினார். அத்திருத்தொண்ட தொகைக்கு திருநாரையூரிலே நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையார் பொருள் கூற அப்பிள்ளையார்பால் இளமையிலேயே வேத ஆகமங்களை கேட்டிருந்த நம்பியாண்டார் நம்பி வகையாக ஓர் அந்தாதி பாடியருளினார். அந்த நம்பியாண்டார் நம்பி அந்தாதியை திருமுறை கண்ட ராஜராஜ அபய குல சேகர சோழ மன்னரும் சிவாலய தேவர் முதலியோரும் எடுத்து இனிது பாராட்டினார்கள் என்றார். மன்னன் மகிழ்ந்து அதனை ஓதியருளும் என்ன சேக்கிழார் பெருமானை திருத்தொண்ட தொகையையும் நம்பியாண்டார் நம்பி அந்தாதிகளையும் வகையையும் கூறி விரித்து பொருள் கூறி அருளினார். இந்த மகிழ்ச்சியா மன்னன் கேட்டவுடனே சேக்கிழார் பெருமான் திருத்தொண்ட தொகையையும் நம்பியாண்டார் நம்பியுடைய அந்தாதியையும் வகை வகையாக விரித்து பொருள் கூறினார். வளவர்கோன் கேட்டு உள்ளம் உருகி சிவபெருமானது திருவருள் திறத்தையும் திருத்தொண்டர்களின் அன்பின் திறத்தையும் எண்ணி எண்ணி இதயம் மகிழ்ந்து சேக்கிழாரை நோக்கி இப்புண்ணிய மெய் வரலாறுகளை விரித்து உலகமெல்லாம் உணர்ந்து தெளிந்து உய்ய பெருங்காவியமாக பாடி தருவீர் என்று பொன்னும் மணியும் தந்தார்.
இவ்வளவு அற்புதமான சிவகதையை நான் இவ்வளவு நாள் கேட்காம விட்டுட்டேனே, இத மத்தவங்களும் கேட்கணும் அப்படின்னுட்டு, இனி நீங்க அமைச்சரா இருக்க வேண்டாம், இறைவன் அருளை பெற்று அடியவருடைய கதையை இந்த உலகத்துக்கு உய்யும் பொருட்டு நீங்க சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மணி எல்லாத்தையும் வாரி கொடுக்கிறார் மன்னன். அறம் செய்வதற்காகவும் அச்செல்வத்தை அருள்மொழி தேவர் பெற்றுக்கொண்டு மன்னர் பெருமான்பால் விடை பெற்றுக் கொண்டு தில்லை அம்பதியை அடைந்தார். தில்லையின் எல்லை வந்தவுடனேயே வாகனத்தில் நின்றும் இறங்கி அம்பலவாணரை நினைந்து மண்மேல் வீழ்ந்து உடல் புலகித்து உள்ளம் உருகி திருவருள் மயமாகி சிவகங்கையில் முழுகி பொன்னம்பலம் சென்று ஆனந்த தாண்டவம் புரியும் அம்பலவாணரை கண் குளிர கண்டு பேரானந்த முற்று தொடுமணர் கேணி போல் கண்ணீர் பெருக, அம்பலவாணரே, அடியேன் உமது திருத்தொண்டர்களது மெய் வரலாறுகளை பாடி முடிக்க அடியெடுத்து தர வேண்டும் என்று வேண்டினார். நடராஜ பெருமான்கிட்ட, எம்பெருமானே, அடியவர்களுடைய பெருமையை நம்மளுடைய அறிவு பசு அறிவால நம்மளால இறைவனை அடையவோ இறைவன் கதையை பேசவோ இறைவனை உணரவோ நம்மளால முடியாது. பரி அறிவை கொண்டே உணர முடியும். எப்பொழுதும் எது செய்வதாக இருந்தாலும் அது சிவன் செயலாக இருந்தாலும் சிவன் செயலே என்று சிந்தித்து இருப்பதாலும் நமக்கு இறைவனுடைய அருள் மிக விரைவாக கிடைக்கும். அப்பொழுது வானில் அருள்நாத ஒளியாக உலகெல்லாம் என்ற ஓர் அருள்வாக்கு யாவரும் கேட்க எழுந்தது. அதனை கேட்ட தில்லைவாழ் அந்தனரும் ஏனோரும் அதிசயத்தினர். பரிவட்டமும் திருநீரும் தரப்பட்டன. அவற்றை பெற்ற அடிகள் சமய குறவர்களையும் சேவித்து ஆயிரங்கால் மண்டபம் எய்தி திருவருளை சிந்தித்து தவ ஒழுக்கத்துடன் இருந்து உலகெல்லாம் என்று இறைவனி அடியெடுத்து கொடுத்ததையே முதலாக வைத்து மிக மிக இனிய செந்தமிழ் பாடல்களாக பாடி 4286 திருப்பாடல்களால் முடித்து திருத்தொண்டர் புராணம் என்று அதற்கு பெயரிட்டு அம்பலவான திருவடியில் வைத்து வழிபட்டார். திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் பெருமான் தில்லைக்கு எழுந்தருளிய பின் அனபாய மன்னர் பல தூதர்களையும் ஒற்றர்களையும் அவ்வப்போது அனுப்பி புராணம் எவ்வளவு வரை பாடியாயிற்று, இன்னும் முடிய எத்தனை நாளாகும், அதற்கு நாம் செய்யத்தக்க பணிகள் யாவை என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். தூதர்கள் பாதி முடிந்ததென்றும் நாளை முடியும் என்றும் கூறுவர். தூதர் புராணம் முடிவு பெற்றது என்று கூறினர். கூறிய தூதர்களுக்கெல்லாம் பொன்னும் மணியும் பட்டாடையும் வழங்கினார். பரிவாரங்களுடன் தில்லைக்கு புறப்பட்டார். அனபாய சோழர் வரவு தெரிந்து தில்லைமான நகரத்து அன்பர்களும் 3000 அந்தணர்களும் சேக்கிழாரும் அரசரை எதிர்கொண்டு அழைத்து உபசரித்தார்கள். மன்னர் பெருமான் தனது மந்திரி ஆகிய சேக்கிழாருடைய சிவ நல உருவையும் தவநல திருவையும் கண்டு அவரது அடிமலர் மீது வீழ்ந்து வணங்கினார். கனக சபையில் எல்லோருமாக சென்று சேவித்தார்கள். சோழனே, உலகெல்லாம் என்று நாமே அடியெடுத்து கொடுக்க நம் அன்பன் சேக்கிழான் திருத்தொண்டர்களது இனிய வரலாறுகளை விரித்து புராணம் பாடினான். அதனை நீ கேட்டு உய்வு பெறுக என்று ஓர் அசிரியர். சிற்றம்பலம். வேந்தர் கோமான் மனமிக மகிழ்ந்து திருத்தொண்டர் புராணத்தை கேட்கும் பொருட்டு திசைகள் தோறுமுள்ள அன்பர்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஓலைகள் அனுப்பினார். திருக்கோயிலையும் திருவீதிகளையும் நன்கு அலங்கரிக்க செய்தார். உலகில் எல்லா பக்கங்களிலிருந்தும் வடமொழி தென்மொழி வல்ல புலவர் பெருமக்களும் சிற்றரசர்களும் அடியார்களும் பிறரும் வந்து சிதம்பரத்தில் குழுமினார்கள். கனக சபைக்கு முன் கோமியத்தால் மெழுகி தூப தீபம் கொடுத்து அருகால் வீடம் இட்டு அதன் மேல் பசும்பட்டு விரித்து நறுமலர் தூவி அதன் மேல் திருத்தொண்டர் புராணத்தை எழுந்தருளப் புரிந்தனர். மன்னர் பெருமான் அருள்மொழி தேவரை அடிபணிந்து, தேவரீரே, திருத்தொண்டர் புராணத்தை வாசித்து பொருள் அருளி செய்வீர் என்று வேண்டினார். சேக்கிழார் பெருமான் அப்பேரவையின் நடுவே அமர்ந்து அம்பலவாணர் ஆனந்த தாண்டவம் புரிந்து நாளும் திருஞான சம்பந்தர் திருவவதாரம் புரிந்தராலும் திருவாய் மலர்ந்து அழுது திருஞான பாலை பருகிய நாளும் திருவாதிரை நாளாகும். ஆதலின் சித்திரை மாதம் திருவாதிரை நாளில் திருத்தொண்டர் புராணத்தை அரங்கேற்ற தொடங்கினார். அடுத்த சித்திரை திருவாதிரை நாளன்று புராணம் இனிது முடிவு பெற்றது. இடையிடையே மூவர் தேவாரமும் திருமந்திரமும் காரைக்கால் அம்மையார் அருளிய திருப்பாடல்களும் சேரவான் பெருமான் அருளிய அருள் பாடலும் ஐயடிகள் அருளிய திருப்பாக்களும் பொருள் விரித்து பேசப்பட்டனர். அரசர் பெருமான் நாடோறும் புராணம் கேட்பார். அனைவருக்கும் இனிய நல்லுணவு வழங்கினார்கள்.
திருமுறைகளையும் திருத்தொண்டர் புராணத்தையும் எழுதுவோரும் பாராட்டுவோரும் ஆங்காங்கு நிறைந்துள்ள கவிநயங்களை கண்டு மகிழ்வோரும் சேக்கிழாரடிகளின் தெய்வ புலமையை வியந்து புகழ்வோரும் இன்பக் கண்ணீர் வடித்து அழுவோருமாக அன்பர்கள் விளங்கினர். பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் அரஹர என்று முழங்கும் ஓசை எழுகடல் ஓசையை அடக்கியது. அடியார் பெருமக்கள் அரஹரா அரஹர அரஹர அப்படின்னு சொல்ற ஓசை 7 கடலுடைய அலை ஓசையே அடக்கி கொண்டது என்றால் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய இந்த மாதிரி ஒரு கவிநயத்தை யாரால சொல்ல முடியும்? திருத்தொண்டர் புராணத்தை தில்லைவாழ் அந்தணர்கள் சிவமூல மந்திரத்தால் அர்ச்சித்து தூப தீபம் காட்டி வழிபட்டு 5வது வேதம் என பாராட்டினார்கள். அனபாய மன்னர் அத்திருமுறையை பட்டினால் சூழ்ந்து பொற்றட்டில் ஏந்தி யானையின் சிரத்தில் வைத்து சேக்கிழார் பெருமானையும் அவ்வழகியை யானை மேல் ஏற்றி தானும் ஏறி இருகரத்தாலும் கவரி வீசி இதுவன்றோ நான் செய்த தவப்பயன் என்று மகிழ்ந்தார். விண்ணவர் பூமாரி பொழிந்தனர். அவ்வாறு திருவீதி வளமாக வரும் பொழுது சிதம்பரம் பூலோக கைலாசமாக பொலிவுற்றது. எல்லா வீதிகளிலும் வாழையும் கமுகமும் நாட்டி தோரணங்கள் அமைத்து மனைகள் தோறும் பூரண கும்பங்கள் வைத்து மலர் மாலைகளை தூக்கி திருவிளக்கு ஏற்றி இன்னிசை பாடல்கள் ஓதி அன்பர்கள் ஆரவாரித்தனர். திருமுறை தமிழ் பாடிய மூவரும் ஒருவராக முளைத்தனர் என்பர் சிலர். வாணிதேவி வெண்டாமரை பூவையும் மறந்தனர். சங்கப்புலவோர் பாவையும் மறந்தனர். பதுமத்துள் நாவையும் மறந்தனர். குருமுனியாம் தமிழ் கோவையும் மறந்தனர். தெய்வ சேக்கிழார் நாவில் குடிகுண்டனர் என்பார் சிலர். கருங்கடலை கரத்தால் நீந்தலாம். கடற்கரையின் நொய்மலனை எண்ணி அளவிடலாம். பெருங்கடல் மேல் வரும் அலைகளையும் எண்ணலாம். அக்கடலில் வாழ் மீனையும் எண்ணலாம். விண்ணுரை உடுக்கைகளையும் அளவிடலாம். விண்ணுரை உடுக்கை என்றால் நட்சத்திரங்களையும் அளவிடலாம். திருத்தொண்டர் புராணத்தை யாரே அளவிட வல்லார்? நம் சேக்கிழாருக்கே எளிதாகும், அமரருக்கும் அரிதாகும் என்பார் சிலர். கருங்கடலை கை நீத்துக் கொளவெளிது முன்னீர் கடற்கரையின் நொய்மணலை எண்ணி அளவிடலாம். பெருங்கடன் மேல் வருந்திரையை ஒன்றிரண்டென்றெண்ணி பிரிந்தெழுதி கடையிலக்கம் பிரித்து விடலாகும். தருங்கடலில் மீனை அளவிடலாகும். வானத்தாரகையை அளவிடலாம். சங்கரன் தாள் தமது சிறுங்கொள் திருத்தொண்ட புராணத்தை அளவிட நம் சேக்கிழாருக்கு எளிதலது, தேவருக்கும் அரிதே. திருவோலக்கம் முடிந்த பின் திருத்தொண்டர் புராணத்தை கடகசபையில் வைத்தனர். சேக்கிழார் அடிகளுக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்ற திருநாமமும் ஞானமுடியும் சுட்டி சோழ பெருமான் வணங்கினார். திருஞான சம்பந்தர் தேவாரம் 3, திருநாவுக்கரசர் தேவாரம் 3, சுந்தரர் தேவாரம் 1, திருவாசகம் 1, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு 1, திருமந்திரம் 1, திருமுகப்பாசுரம் முதலிய திருநூற்கோவை 1, மொத்தம் 11. சம்மிதா மந்திரம் 11 ஆதலின் மேலே கண்ட திருமுறைகளை 11ஆக நம்பியாண்டார் நம்பி முன்னே வகுத்து வைத்தனர். 11 திருமுறைகளுடன் திருத்தொண்டர் புராணத்தையும் 12வது திருமுறையாக சேர்த்து செப்பேடு செய்து பொன்னம்பலத்தில் வைத்தனர். பின்னர் சேக்கிழார் பெருமான் தில்லையிலேயே இருந்து அம்பலவாணரை வழிபட்டு தவ வாழ்வில் தலை சிறந்து நின்றார். அனபாய மன்னர் அருள்மொழி தேவருடைய தம்பியாகிய பாலரவாயர் குன்றத்தூரிலே தமது பெயரால் திருக்குளம் அமைத்து திரு நாகேஸ்வர பெருமானை வழிபட்டுக் கொண்டிருப்பதை அறிந்து அவரை வரவழைத்து அமைச்சு பதவியை தந்து தொண்டைமான் என்ற பட்டத்தையும் வழங்கி அரசு புரிந்தார். சேக்கிழார் பெருமான் உலகெல்லாம் உய்ய அழகிலா புகழுடைய அடியவர் பெருமையை விளக்கி அம்பலவாணர் திருவடி நிழலில் சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.